இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பிறகு நான் செய்யக்கூடிய அற்புதங்களை காட்டிலும் மனிதர்கள் செய்வார்கள் என்கின்ற அந்த வரங்கள் பெற்றவராக அதை மனிதனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு தீர்ந்து சுயாதீன பிரமாணம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக, அந்த ரட்சிப்பின் மூலம் மனிதன் தவறுகளை பற்றி சிந்திக்கவே கூடாது என்கின்ற நிலையிலே மனிதன் தானே அவன் மனதிலே தோன்றுகிறது எது பாவம் எது சரி என்பது அவனுக்கு தெரியும்படியாக மனிதர் கையிலே கொடுத்து விட்டு வாழ்க்கையை, ஆனால் திரும்ப ஒரு நாள் வருவேன், வருகிற நேரம் அது யாருக்கும் அறிவிக்கப்படாது, யாருக்கும் தெரியாது. அது அந்த நேரத்திலே வருவேன், வரும்பொழுது மரித்தோர்களும் உயிர் தெழுவார்கள், உயிரோடு இருப்பவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக நமக்கு கால நீடிப்பை கொடுத்து இந்த மனித குலத்தை பாவமர எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் இந்த வாழ்க்கை அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று கால நீடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலிகளையே நாடி செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். தெளிவாக சொல்கிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், தேவசாயலாக மாற வேண்டும் என்பதையெல்லாம் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மாறாக கேள்வி கேட்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கேட்டுக்கொள்ளுகிறவர்கள், அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நாம் இதிலே எந்த கேட்டகரியில எந்த பிரிவிலே இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். கேள்வி கேட்பவர்களாக மாத்திரம் இருக்கிறோமா? பதிலை ஏற்றுக்கொண்டு யாரிடமிருந்து பதிலை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இது ஆதி முதலே சொல்லப்பட்டு அதன்படியே வழி நடத்தப்பட்டு வருகிறது. ஆதி முதல் சொல்லப்பட்டது என்ன? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீங்கள் இந்த பூமி முழுவதும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆனால் ஒரு கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை இருந்தது. ஏனென்றால் அதனால் அதை மீறும் பொழுது, அந்த வார்த்தையை மீறும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு பிரிகிறார்கள்.